எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிதாக ஒரு அமைச்சரவை பொறுப்பேற்றிருக்கிறது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மறைவை ஒட்டி பொறுப்பு முதல்வராக இருந்த அல்லது முதல்வருடைய துறைகளை பொறுப்பாக பார்த்து கொண்ட திரு OPS தலைமையில் ஒரு புதிய அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அமைச்சரவைக்கு முன்னால் இருக்கின்ற பல சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக அதிமுகவிலேயே இருக்கின்ற பல முன்னணி நிர்வாகிகளும் கூறுவதை போல ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்திற்கான விஷன் 2023 உட்பட 2023க்கான ஒரு விஷன் உட்பட பல விஷயங்களை அவருடைய கனவாக வைத்திருந்தார். மாநில நலன்கள் சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல, நதிநீர் தாவாக்கல்ல அவர் எடுத்த உரிமை, அதற்காக தமிழகத்திற்கான உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல அவர் ஒரு பாதையை போட்டுக் கொண்டிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அவர் செய்ய நினைத்த எல்லா காரியங்களையும் இந்த அரசாங்கம் நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் என்கிற கருத்துக்களை எல்லாம் அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த புதிய அமைச்சரவை ஜெயலலிதா போன்ற ஒரு பெரிய ஆளுமை, இந்தியா முழுக்க அறியப்பட்ட ஒரு தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களும் அணுகக்கூடிய மிக தைரியமான ஒருவர் என்கிற அடையாளத்தோடு இருந்த அந்த ஆளுமைக்கு ஒரு வெற்றிடம் உருவாகி இருக்கிறதா? அந்த ஆளுமையினுடைய இடத்தை வேறு ஒருவராக இட்டு நிரப்ப முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் மாநில அரசோடு என்ன விதமான உறவு முறைகளை கையாளப் போகிறது? இன்றைக்கு இருக்கின்ற இந்த அரசியல் சூழல், தமிழக அரசாங்கம் இப்ப இருக்கிற அமைச்சரவை என்பது மாநில நலனுக்காக போராடி மத்திய அரசாங்கத்தோடு மிக ஒரு வலுவான போராட்டங்களை அல்லது வலுவாக பேசி மாநிலத்துக்கான பிரச்சனைகளை சரி செய்வதற்கோ அல்லது நிதியை கொண்டு வருவதற்கோ அவர்களால் செயல்பட முடியுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இன்றைக்கு பேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், நாங்கள் பின்வாசல் வழியாக அதிகாரத்துக்கு வருவதை விரும்பவில்லை என்கிற விதமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த சூழலை அரசியல் கட்சிகளும் ஒரு தங்களுக்கான இடமாக, இந்த வெற்றிடம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறத நிரப்பக்கூடிய முயற்சிகளில் மற்ற கட்சிகள் ஈடுபடுகின்ற இந்த நேரத்தில் இந்த அமைச்சரவை, தமிழக அமைச்சரவைக்கு முன்னால் இருக்கின்ற நிர்வாக ரீதியான சவால்கள், அரசியல் ரீதியான சவால்கள், இது குறித்தெல்லாம் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊடக பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நாராயணன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தேவசகாயம், பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், அதே போல திரு ராமகிருஷ்ணன். விரைவில் நம்மோடு இணைகிறார் அதிமுகவினுடைய திரு கோவை செல்வராஜ். அனைவருக்கும் வணக்கம். திரு தேவசகாயம், உங்கள்கிட்ட தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா நிர்வாகத்தில் நீங்க பல ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. இது போன்ற ஒரு சூழல்ல உடனடியாக இப்ப இருக்கிற நிர்வாகத்திற்கு, அமைச்சரவைக்கு இருக்கின்ற சவால்கள் என்ன? அவங்க இதை எந்த அளவுக்கு கையாள முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 3 விதமான இன்னைக்கு நெருக்கடி இருக்கு. அதை தான் அவங்க முதல்ல அட்ரஸ் பண்ணணும். முதல்ல லீடர்ஷிப் கிரைசிஸ். அதாவது ஜெயலலிதாவுக்கு அவங்க பண்ணது, அது தலைமையிட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. மற்றது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ், அது சக்சஸர் சரியாக வராதனால பெரிய வேக்யூம் இருக்குது. இவங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்களே முதலமைச்சர் கூட என்ன பண்ணாருன்னா, போன தடவை 2 தடவை அவங்க டெம்பரரி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, நாங்கள் ஆளுக்கு அறியட்டவங்க, நாங்கள் உத்தரவு வாங்கி தான் பண்ணுவோம். அதாவது லீடர்ஷிப் கிரைசிஸ், மேஜர் கிரைசிஸ். இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் என்ன ஆகுன்னா, மாநில சுயாட்சி கான்செப்டே டேஞ்சரஸில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன, இந்தியாவில் ஒரு நேஷ்னல் பார்ட்டிஸ் அவங்க கல்ச்சர் என்னென்னா, என்னதான் இருந்தால் கூட எல்லாமே மேலிடத்துல தான் உத்தரவு வரணும். கட்சி ஒரு சின்ன எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கணும்னால கட்சி மேலே உத்தரவு. அது காங்கிரஸுக்கும் அப்படி இருந்தது, பிஜேபிக்கும், நேஷனல் கட்சி, எல்லா கட்சிக்கும் அப்படி தான். ஆனால் ரீஜனல் பார்ட்டிக்கு அது ஒரு இண்டிபெண்டன்ஸ், அது ஆட்டோனமியாக இருந்தது. கட்சி விஷயத்தில் அவங்க டெல்லியில் உத்தரவு போட வேண்டிய தேவையில்லை. அது நல்லபடியாக இருக்கும்போது இப்போ என்ன, அரசாங்கம் உத்தரவு நிலைமையில் வர சான்ஸ் இருக்குது. இந்த லீடர்ஷிப் கிரைசிஸ்னால ரீஜனல் ஆட்டோனமி நாங்கள் லூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துகிட்ருக்கோம். அப்படி வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட்டோ காங்கிரஸ் சொல்லி எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் வந்திருக்கோம். அந்த சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இந்த மாநில சுயாட்சியை மிகவும் பாதிக்க அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அளவுக்கான ஆளுமை இல்லைன்னு சொல்லலாம். யாரும் வரல, உடனடியாக வருவாங்களாங்கிற கேள்விகள் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அதை இட்டு நிரப்புவாங்கல்ல. திரு எம்ஜிஆர் மறைவின் போதும் கூட இப்படியான ஒரு சூழல் வந்தது. ஆனா அன்னைக்கு ஒரு லீடர்ஷிப்ல ஜெயலலிதா எமர்ஜ் ஆனாங்க. அதுபோன்று இப்ப அவங்கள்ட்ட பயின்ற அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் யாரும் வர முடியாது. அதான் வர வேண்டும் சொல்றேன் நான். இப்போ இருக்கிற பிரச்சனை தான் சொல்றேன். வர முடியாதுன்னு சொல்லல, வரலாம், வர வேண்டும். ரெண்டாவது என்னன்னா, மிகப்பெரிய ஃபைனான்சியல் கிரைசிஸ், நிதி நெருக்கடி. சொல்கிறாங்க 3 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி, எவ்வளோ தூரம் அது கடன் இருக்குது. அது இருக்கும்போது என்னென்னா கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸ் கொலாப்ஸ் ஆகிரும்.
எந்த ஸ்கீமும் உங்களால் பண்ண முடியாது. அது பெரிய கிரைசிஸ். அது ஒன்று. ரெண்டாவது கிரைசிஸ் அதை ஹேண்டில் பண்ணணும். மூணாவது கிரைசிஸ் கவர்னன்ஸ். இந்த 75 நாளாக ஒரு கவர்மெண்ட் இருந்த மாதிரியே தெரியல. ஒரு சீஃப் மினிஸ்டர் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு அறிக்கையும் கவர்மெண்ட் ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ சைலண்ட் ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாலிட்டி மாதிரி கவர்மெண்ட் ஆளுநருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒருக்கா கொடுத்தாரு. ஆளுநர் போய் பார்த்துட்டு முந்தி ஒருக்கா கொடுத்தாரு, ஒரு நாள் கொடுத்தாரு. அதன் பிறகுதான் பொறுப்புகள் திரு பன்னீர்செல்வத்தில் இல்லை அவரு கொடுத்ததும் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல் என்ன கொடுத்தாங்களோ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வச்சார். கண்டினியூஸாக கவர்னர் வந்து அடிஷனல் சார்ஜ் தானே. அவர் சென்னையில் இல்லையே, அவர் பாம்பேயில் இருக்கிறாரு. நான் என்ன சொல்லுவேன்னா கவர்னர் இஸ் நாட் த கவர்மெண்ட் தான் நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இந்த சமயத்தில் கம்ப்ளீட்டாக டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லாமே காரணம் என்ன? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர். ஜெயலலிதாவுக்கு பல நல்ல குணங்கள் இருக்கலாம், ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இருக்கிறதுனால இந்த டீசென்ட்ரலைசேஷன் இல்லாதனால யாருமே பேசுறதுக்கு பயப்பட்டாங்க. இந்த 3 நெருக்கடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை அவங்க டீல் பண்ணணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஜெயலலிதா அவர்களை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கான லீடர்ஷிப் இல்லைனாலும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே 2 முறை முதலமைச்சராக இருந்தார். சட்டமன்றத்தில் அவருடைய குறைந்தபட்சமாக துறைவாரியான வருகின்ற கேள்விகள்ல பல கேள்விகளுக்கு அவர் வந்து மற்ற துறைகளுக்கும் சேர்த்து பதில் சொல்றதெல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஸோ அவரால் இதை வந்து முழுமையா பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். நீங்க இல்ல அவரே வெளியே சொல்லிட்டாரு, நான் சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியாது, அந்த நாற்காலில் உட்கார மாட்டேன், அந்த ரூமில் போக மாட்டேன். அந்த லீடர்ஷிப் அசீவ் பண்ணல. எப்போவுமே ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தில் ஒரு தலைவர் எப்பவுமே மனிதன் தானே, அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், என்ன பிரச்சனைனாலும் வரலாம். ஆனால் அதுக்கு இடத்துல தலைவராக வருவது லீடர்ஷிப் அசீவ் பண்ணணும். அப்புறம் அந்த அவங்க குணமாக வந்த பிறகு கொடுத்துடணும். இவர் அந்த டெம்பரரியாக லீடர்ஷிப்பில் இருக்கும்போது இப்போ கூட 75 நாளாக நான் சீஃப் மினிஸ்டர் கிடையாது ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் ஒரு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்களே எங்களுக்கு லீடர்ஷிப்பே கிடையாது. அந்த தலைமைக்கு மரியாதைன்னு அவர் வச்சிருக்காரு. தலைமை இல்லாத போது அது தேவை இருக்கும்போது அவர் வந்து மக்கள் மத்தியில் அந்த கான்ஃபிடன்ஸ் போயிட்டு இல்லை. மக்கள் மத்தியில் மக்கள் தானே டெமோக்ரஸியை பொறுத்தவரை மக்கள் தான். மக்கள் மத்தியில் அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை, இவங்க லீடர்ஷிப் இருக்கா இல்லையான்ட்டு தொடர்ந்து பேசலாம். திரு ராமகிருஷ்ணன், நீங்க நீண்ட காலமாக தலைமைச் செயலகம் உள்ளிட்ட விஷயங்களை பார்க்குறவங்க, உங்களுடைய பார்வையிலிருந்து இப்போ இருக்கிற முக்கியமான சவால்கள், முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்கள், அதை இந்த அரசாங்கம் நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி அணுக முடியும் நினைக்கிறேன்? அது என்னோட அஃப்கோர்ஸ் அவர் தேவசகாயம் 3 விஷயங்கள் சொன்னார். பட் முக்கியமான சவால் என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தடவை வந்து உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டது. ஸோ அதனால் உங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்போகுது, உணவு உற்பத்தி அதில் ஒரு பாதிப்பு இருக்கும். இப்போ சென்னையில் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு தண்ணீர் கஷ்டம் வருமானு தெரியல, எனக்கு கிருஷ்ணா வர்றதுனால. மற்றபடி மற்ற மாவட்டங்களில் தண்ணீர் கஷ்டம் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு பிப்ரவரி எண்டுலேருந்து மார்ச் ஏப்ரல்லேருந்து ஒரு இந்த அரசு சந்திக்க போகின்ற மிகப்பெரிய சவால். அது மக்களை நேரடியாக பாதிக்க போகிறது. ஸோ இதை வந்து அரசாங்கத்துக்கு தெரியும், அது அரசாங்க நிர்வாகத்துக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் முதல்ல அவங்க ஃபஸ்ட்டு இதுதான் அந்த வாட்டர் கிரைசிஸ், குடிநீர் பிரச்சனை வரப்போகிறது. அதற்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறது, அதுக்கு பிறகு இது வறட்சி மாநிலமாக அறிவிக்கணுமா அறிவிக்க வேண்டாமா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டீமை கொண்டு வந்து சர்வே பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ வந்து இங்கே நிதி கிரைசிஸ் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க வைக்க முடியுமா, இந்த கிரவுண்ட் ஒர்க்கை இப்போவே செய்ய ஆரம்பிக்கணும். மூன்றாவது இதை தொடர்ந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த வறட்சி இந்த தண்ணீர் இது வரும்பொழுது உங்களுக்கு இந்த ஓப்பன் மார்க்கெட்டில் ரைஸ் ப்ரைஸஸ் வில் கோ அப். ஸோ அதுக்கு இப்போவே நீங்கள் வந்து ஏன்னா வந்து இந்தியா மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான நாடு குளோபல் மார்க்கெட்டில் என்டர் பண்ணும்போது ரைஸை வாங்கணும் போது ரைஸ் ப்ரைஸஸ் கோஸ் அப். ஸோ நீங்கள் அதனால் இதை தமிழ்நாடு வந்து எய்தர் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். இந்த ஜெயலலிதா இருக்கும்பொழுது 2012 மேற்கு வங்கத்திலேருந்து ரைஸ் வாங்கி 20 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறேன்னு சொல்லி, அதாவது இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ரைஸ் ப்ரைஸஸை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு இந்த அரசு நடவடிக்கைகள். ஸோ இந்த காரியங்கள் ஏன்னா இதெல்லாம் நேரடியாக மக்களை பாதிக்க போகிற விஷயங்கள், இதை தான் முதல்ல அவங்க கவனிக்கணும். அஃப்கோர்ஸ் இவர் சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கல் அந்த இது இருக்குது, ஒரு வேக்யூம் இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் வேக்யூம் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்புறம் ஓபிஎஸ் வந்து வெதர் அவர் வந்து அதாவது அவருக்கு என்னென்னா ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இருக்கா. இப்போ வந்து அவங்க ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா வந்து கட்சி தலைவர், அதே சமயத்தில் முதல்வராக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இருக்குது. இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லை. ஆனால் வந்து நம்மளும் பார்க்குற பார்வை வந்து நம்ம வந்து ஜெயலலிதாவை அவங்கள பார்த்த மாதிரியே தான் இவரையும் பார்க்கணுமா, அவங்கள ஒரு விதத்தில் அவங்க ஒரு ஜனநாயக ரீதியில் நடந்துக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறோம். பட் அதுதான் வந்து ஒரு தலைமைக்கு பெஞ்ச் மார்க்கு.
ஸோ எனக்கு இந்த நம்ம அணுகுமுறையிலையும் நம்ம சில மாற்றங்கள் செய்யணுமா, நம்மளே நம்ம ஒரு சுய விமர்சனம் செய்யணுமா, அதுவும் எனக்கு இருக்கு. அதாவது ஓபிஎஸ் வந்து ஆல் செட் அண்ட் டன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன். அவர்கிட்ட நீங்கள் அவரை பற்றி பல குறைபாடுகள் மக்களுக்கு தெரியலாம், சில பேருக்கு தெரியலாம். பட் என்னை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு வந்து இந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள், நிறைய கோட்டைகளோ அதுவோ பிரச்சனைகளோ அதை பற்றி தெரியும். அதுக்கான அவர் தீர்வு இந்த வாட்டர் கிரைசிஸ்ல அவர் பிடபிள்யூடில இருந்திருக்காரு. தனிப்பட்ட முறையில் அவருக்குமே கூட அனுபவங்கள் இருக்கு. சோ அதனால அந்த தென் மாநிலங்கள், தென் மாவட்டங்கள் வந்து பொதுவாகவே தண்ணீருக்கு கஷ்டப்படுற மாவட்டங்கள். சோ அதை பத்தில அவருக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதனால இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அவருக்கு ஒரு இதாவது நம்ம ஒரு கவர்னன்ஸ் ரிலேட்டடா, இந்த பாலிசி ரிலேட்டடா வந்து இந்த ஆட்சி போகுமே ஆனால் ஐ திங்க் இது செய்யும். முக்கியமான வேலிட் பாயிண்ட் வந்து ரெண்டும் இருக்கும்போது இருக்கிற அத்தாரிட்டேட்டிவ் ஒரு பொசிஷன், கட்சி தலைமையும் இதுவும் இருக்கும்போது, இப்ப இவருக்கு இருக்கிற பிரச்சனை கட்சி தலைமை என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. தேசியமா பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதை யார் அதை எட்டு நிரப்ப போறாங்கிறதுல நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்படி ஒரு சூழல்ல ஒரு நிர்வாக தலைமையாகத்தான் இவர் இருக்கிறாரு. இந்த பார்வை நம்ம கிட்ட மட்டும் இல்ல, சென்டரும் அப்படி பார்க்குமா, மத்திய அரசாங்கம் அப்படி பார்க்குமாங்கதான் என் கேள்வி. அப்படி பார்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா இவர் வந்து எவ்வளவு தூரம் இந்த அமைச்சரவை அவங்கள்ட்ட வந்து ஒரு பிரஷர் அப்ளை பண்ணி நமக்கான விஷயங்களை வாங்க முடியுங்கிற கேள்வி இருக்கிறது. ஆமா, அதாவது அகைன் வந்து இப்போ ஆனா வந்து அவங்களுக்கு சிஎம் அவர் தான், ஓபிஎஸ் தான். ஸோ என்ன சொன்னாலும் நீங்க வந்து அவருக்கு அது பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இருக்கா இல்லையா என்ன கூட வெளியாளுக்கு ஓபிஎஸ் இஸ் த சிஎம். ஸோ அதனால அவர் எப்படி அதை காரியங்கள் செஞ்சு நடத்துறாருங்கிறது அவருடைய இது பாதரேஷன். ஆனா வந்து சென்டரும் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில வந்து சென்டர் வந்து ஷுட் ஆல்சோ பிளே ஒரு சப்போர்ட்டிவ் ரோல். சோ வந்து இப்ப நீங்க சோஃபார் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக வருகிற பத்திரிகையாளர் சந்திப்புகள்ல மத்திய அமைச்சர்கள் சொல்றது, நாங்க தமிழகத்திற்கு முழுமையான என்ன தேவையோ அதை நாங்க செய்வோம், தமிழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பல்வேறு கேள்விகள் ஒட்டி வருது. அதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர்களும் ரியாக்ட் பண்றாங்க. தேசிய தலைவர்களும் கூட நாங்க வந்து இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லைங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் கூட வருது. நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியன், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அரசியல் ரீதியா, நிர்வாக ரீதியா இவங்களால இருக்கிற சவால்களை எதிர்கொள்றதுக்கு, அல்லது எந்த அளவுக்கு இவங்க எக்ஸிகியூஷன்ல இருக்க முடியும் பாக்குறீங்க? நீங்க முதலே சொன்ன மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை விட்டு சென்ற இந்த லீகசியை வந்து நீங்க தொடர்ந்து கடைபிடிக்கிற இந்த முயற்சியில் இறங்கும்பொழுது பலவிதமான குறைபாடுகளை நீங்க காண முடியும். ஆக்சுவலா ஏன்னா வந்து அவங்க இருந்த போதே வந்து எனக்கு பின்னாடி யாரையும் அடையாளம் காட்டாம அவங்க போயிட்டாங்க. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் ஜெயலலிதாக்கே வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா அடையாளம் காட்டலாம், அவங்க எமர்ஜ் ஆனாங்க. அவங்க எமர்ஜ் ஆகும்போது அந்த உள்கட்சியிலே எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு வந்தாங்க நமக்கு தெரியும். நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த 87ல நீங்க பாத்தீங்கன்னா 87ல அப்போ பல தலைவர்களும் அதிமுக இருந்தாங்க. திரு ஆர் எம் வீரமணி இருந்தாரு, திருநாவுக்கரசர் இருந்தாரு, பல பேர் அன்னைக்கு வந்து பண்டிட் ராமச்சந்திரன், அதுக்கடையில தான் அவங்க எமர்ஜ் ஆனாங்க. இன்னைக்கு அப்படி கூட ஒரு இருக்கா அப்படியே அதான் அந்த அவங்களுடைய அந்த இது சொல்றேன், அந்த திறமை சொல்றேன் நான். அந்த 84 87 காலகட்டத்தில் 2 முறை எம்ஜிஆரை அண்ணா பத்திரிகையில ஜெயலலிதாவோட யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம்னு அறிக்கையை விட்டுருக்காரு. ஏன்னா உட்கட்சி பிரச்சனை அது. அதுல இருந்து மீறி 88 கட்சியை ஒற்றுமைப்படுத்தி வந்தாங்க, பெரிய விஷயம். அந்த ஆளுமைக்கு கீழே இந்த கட்சி வந்து இப்ப இன்னைக்கு என்னன்னா 2 விஷயம் இவங்களுக்கு இருக்கு. இவங்க வந்து இப்போ ஓபி இருக்கார், ஓபிக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங், எப்படி அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிற பொலிட்டிக்கல் பேக்கிங் அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் அவரோட செயல்பாடுகள் அமையும் ஆக்சுவலா. சரி, இன்னொரு பக்கம் கட்சி இருக்கு, கட்சியை ஆட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு போற ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட இருக்கணுமா, 2 பேரும் தனித்தனியாக ஆள்கிட்ட இருக்கணுமா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா இப்ப நடந்து போச்சு, அவங்க யாரையும் ஒரு ஹேர்னு நாமினேட் பண்ணவே இல்லை ஜெயலலிதா. எதா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே நீங்க ஒரு 3வது நபரை கூட நீங்க கட்சியில கொண்டு வராத பங்கு அது உங்க கட்சியோட எதிர்காலம் தொடர்பான விஷயம். ஆனால் சட்ட சம்மதம் இல்லாத ஒரு அதிகார மையத்தை மட்டும் தயவு செய்து உருவாக்காதீர்கள். ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை நீங்க உருவாக்காதீங்க. நீங்க ஒரு கவர்ன் பண்றீங்க, நீங்க ஸ்டேட்டை நீங்க கவர்ன் பண்ணும்போது நீங்க சட்ட சம்மதம் இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது எதுவாக இருந்தாலும் நீங்க உருவாக்காதீங்க. அது வந்து ஒரு கட்சி சார்ந்த விஷயம். நீங்க கட்சியில ஒருத்தரை கொண்டு வாங்க, நீங்க உரிமை அல்லது அவருக்கான உரிமையா நீங்க பார்க்கலாம்ல. அதே இல்ல, ஒருத்தரை நீங்க கொண்டு வாங்க. நீங்க யாரோ ஒருத்தர் விரும்புறீங்க, நீங்க அவரை வந்து ஒரு பொறுப்புல வைக்கிறீங்கன்னா உங்க கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க கட்சியோட எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயம். அதை நாங்க கேள்வி கேட்க முடியாது. அதோட நஷ்ட கஷ்டங்கள்லாம் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. ஆனால் எந்த விதமான பொறுப்பும் கொடுக்காமல் ஒரு நபரை நீங்கள் சார்ந்து இயங்குவீர்களானால் அது ஜனநாயகத்துக்கு துரோகம் செய்யற மாதிரி ஆயிடும். அது ஓகே. ஆனா இன்னொரு அதர் பாயிண்ட் நீங்க சொல்ற பாயிண்ட்க்கு நான் வரேன். ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருவர் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும், கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அவருடைய உரிமை சார்ந்த விஷயம். நிச்சயமா அவருடைய உரிமை சார்ந்த விஷயம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால்
ஒரு கட்சி இறந்து போன ஒரு மாபெரும் தலைவர் இருந்த நீங்க கூட இருந்த ஒருத்தர் எந்த விதமான அரசியலுக்கும் அவர் அறிமுகப்படுத்தாத ஒரு நிலையில நீங்க வந்து ஆலோசனை கேட்கிற ஒரு இப்போ சோனியா காந்தி இருக்கும்போது மன்மோகன் சிங் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்தாங்க, ஆலோசனை கேட்டாங்க, செஞ்சாங்க, போனாங்க, வந்தாங்க. பட் இங்க நீங்க அந்த தலைவர் இருந்தவரையும் அந்த நபர் குறிப்பிட்ட நபர் வந்து எந்த விதமான அரசியல் இதில் ஈடுபடல. இல்ல நான் என்ன சொல்றேன், ஈடுபடல. இன்னைக்கு வந்து இவ்வளவு எல்லாம் சொல்றோம்ல, இந்த கிரைசிஸ் இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் உடனடியாக ஒரு நிர்வாக மாற்றத்தை உருவாக்க முடிஞ்சிருக்கிறது. அதிகாரப்பூர்வமா 135 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து உடனடியாக ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கிறது. அப்ப அதை செய்ய முடிஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு 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 அதுக்கான பாதையை போட்டது ஜெயலலிதா தான். அதான் சொல்றேன். நீங்க அப்போ ஏதோ ஒரு அளவுல ஒரு இன்னமும் அந்த கட்டுக்காப்போடு அது இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம்னா இப்ப இந்த கட்டத்துல இந்த கட்சி ஒற்றுமையா இருந்துதான் தீரணுங்க. அது காலத்தின் கட்டாயம். அது இந்த சமயத்துல வேற எந்த வகையிலும் அவங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எப்படி சட்ட சம்மதம் இல்லாத அதிகார மையம் உருவாக கூடாதுன்னு ஒரு பக்கம் சொன்னேனோ அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் நான் சொல்றேன். ஓபி வந்து தன்னோட பவர்ஸை வந்து ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுவரை அவரோட திறமை என்ன நமக்கு மக்களுக்கு தெரியாது. நீங்க அதிகாரிகள் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா கொள்கை அதிகாரிகள் கையில நீங்க கொடுத்தாதீங்க டிஸ்கஷன் இருக்கு. நீங்க வந்து இப்ப இவரு முன்னாடி தான் சொல்றேன் என்ன சொன்னாங்கன்னா 75 நாட்களா நடக்கல, இல்ல 2 வருஷமா நடக்கல, அந்த மாதிரி there is a system. அந்த சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஏங்க அந்த சிஸ்டம் எப்பவே ரன் ஆகுது. அது எப்பவே ரன் ஆகுது. ரன் பண்றது அதிகாரிகள். இன்னைக்கு nobody is indispensable. யாருமே தவிர்க்க முடியாதவங்களே கிடையாது. அந்த சிஸ்டம் இப்ப தமிழ்நாட்டுல அந்த சிஸ்டம் வர்க் பண்ணனும். அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ரோல் அந்த சிஸ்டம் பெட்டரா இருக்கு. கண்டிப்பா வர்க் பண்ணனும். சிஸ்டம் பெட்டரா இருக்கிறதுக்கான ரீசன்ஸும் நம்ம வந்து அதிகார வர்க்கத்தை மொத்தமா அதிகாரிகள் இல்லன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க கொள்கை வகுக்கிறது யார்? அரசியல்வாதிகள். எப்படி செயல்படணும்னு சொல்ற ஜெயலலிதா அதுதான் வித்தியாசம். அவங்கள சுத்தி ஒரு 10 அதிகாரிகள் இருந்தா கூட அவங்க வந்து கரெக்ட்டா வந்து அவங்கள வழி நடத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆளுமை இருந்தது. அந்த ஆளுமை வந்து ஓபிக்கு இருக்குமா தெரியல. கொள்கையை வடிவமைக்கிறதுல அறிவிப்பாளர்களாக பல நேரங்கள்ல அரசியல் தலைமை இருந்திருக்கும். ஆனால் அதுல ஆரம்ப கட்ட வேலைகளையோ அதை ஃபைன் டியூன் பண்றதுலயோ அதிகாரிகள் இருக்காங்க. நம்ம அதிகாரிகளோட பங்களிப்பு இருக்குங்க. பட் முடிவுகளை அதிகாரிகள் கையில விட முடியாது. அது சரி. திரு செல்வராஜ், தொடர்ந்து சொல்லப்படுற ஒரு விஷயங்கள்ல இப்ப இருக்கிற நிலவரத்துல இன்னைக்கு வந்து புதிதாக ஒரு அமைச்சரவை உடனடியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிர்வாக ரீதியாக இருக்கின்ற, ஏன்னா நீங்க அடுத்தடுத்து இந்த 4.5 ஆண்டு காலத்துல செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அவங்க ஏற்கனவே சில திட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. பல விஷயங்கள், வழக்குகள் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கு. அதாவது காவிரி பிரச்சனையில இப்ப நாளைக்கு ட்ரிபியூனல் கேஸ் வருது. அதே போல கச்சத்தீவுல அவங்க ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறாங்க. முல்லை பெரியாறு உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு ஒன்று இருந்தது. அதே விஷயத்துல அதே ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனோட நீங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் போக முடியுமா? இன்றைக்கு இருக்கின்ற அரசாங்கம் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கின்றார். 2 முறை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பொறுப்பேற்றார். மீண்டும் முதலமைச்சராக அம்மா அவர்கள் வருவார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் அமைதியாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது முழுமையாக அவர் முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவர்களுடைய இடத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். 31 அமைச்சர்களும் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக அம்மா அவர்கள் செய்த வழிகாட்டுதலின் பேரில் அவர்களோடு இருந்து பணியாற்றிய காரணத்தால் சிறப்பாக பணியாற்றுவார்கள். இன்னும் 7 நாட்கள் அரசு துக்கம் கடைபிடித்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றிருக்கின்றார். நிச்சயம் சிறப்பாக பணியாற்றுவார்கள். அம்மா அவர்கள் அத்தனை ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நிச்சயம் செயல்படுவார்கள். எல்லா அமைச்சர்களும் யாரும் சோடை போக மாட்டார்கள். அத்தனை பேரும் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தி பணியாற்றுவார்கள். அவர்கள் விட்டு சென்ற பணிகளை சிறப்பாக செயல்பாற்றுவார்கள். நீங்கள் சொன்னது போல் அரசினுடைய மத்திய அரசில் கேட்டு பெற வேண்டிய திட்டங்களை நிச்சயம் கேட்டு பெறுவார்கள். நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்குகளில் எந்த விதத்திலும் சோடை போகாமல் அதை திறமையாக நடத்தி அரசினுடைய உரிமைகளை பெறுவார்கள். குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியத்தை பொறுத்தவரை அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதே உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்து விட்டது. அது இடைப்பட்ட காலத்தில் தடையாக இருக்கிறது ஒழிய அது நிரந்தரமாக தடைபடவில்லை. அதனால் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நிச்சயம் அந்த தீர்ப்பை பெற்று காவேரி பிரச்சனையில் ஒரு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இந்த அரசு நிச்சயம் செயல்படும். அமைச்சர்களும் செயல்படுவார்கள், முதலமைச்சரும் செயல்படுவார்கள். அத்தனை பேரும் தகுதி உள்ளவர்கள் தான். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்ப இங்க தேவசகாயம் உள்ளிட்டவர்கள் எல்லாமே குறிப்பிட்டு சொன்னது போல, பிரியன் சொன்னதுல இப்ப கடந்த 75 நாட்கள்ல நீங்க எடுத்துக்கோங்க, 3 திட்டங்கள் வழக்கமா எல்லா எதிர்கட்சிகளும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை குறைந்து அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு
தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டில் மாற்றப்பட்ட அந்த 3 திட்டங்களை சொல்றாங்க. உதய் திட்டமாகட்டும், அது உணவு பாதுகாப்பு திட்டம், இந்த விஷயங்கள். அப்ப அந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பிரஷரோ அல்லது மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்தி எடுத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்குதுன்னா வரும் காலங்களில் எப்படி இருக்குங்கிற ஒரு கேள்விதான் வருது. அந்த 3 திட்டங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் தீவிரமாக ஆலோசித்து சிந்தித்து அதை ஏற்பதா வேண்டாம் என்கின்ற எண்ணத்தில் தான் இருந்தார்களுடைய முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எந்த இடத்திலும் முதலமைச்சர் சொல்லவில்லை. அந்த உதய திட்டத்தை பொறுத்தவரை தமிழகம் பாதிக்கக்கூடாது, தமிழக மக்கள் பாதிக்கக்கூடாது, மின்சாரத்துறையில் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது என்பதற்காக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களுடைய அதில் வந்து அமைச்சர் கலந்து ஆலோசித்தான் வந்திருக்கிறது, முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதேபோல் நம்முடைய கல்வி அமைச்சர் பாண்டியராஜன் அவர்களும் டெல்லியில சென்று ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் என்ன சொல்லுகிறார் என்றால் நாங்கள் இன்னும் முழுமையாக அதை வந்து கூட்டத்தில் கலந்துட்டு தான் வர்றாங்களுடைய அரசு எடுக்கிற மத்திய அரசு எடுக்கிற முடிவுகளில் கலந்து ஆலோசிப்பதற்கு தான் செல்லுகிறார்களுடைய இறுதி முடிவு எடுத்து அறிவிக்கவில்லை. முக்கியமா நீட் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பொது நுழைவுத் தேர்வு இன்னைக்கு மருத்துவக் கல்லூரிகளுக்கு, அதுல தமிழக அரசாங்கத்தினுடைய நிலை என்பது நிலை என்பது அதை கடுமையாக எதிர்த்தாங்க. எப்போதுமே நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாதுன்னு எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கடுமையான எதிர்ப்பை தமிழக அரசாங்கம் காட்ட முடியுமா? நிச்சயமாக மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது, மாணவர்களுக்கு பாதிப்பு வருகின்ற என்றால் நிச்சயம் அதை எதிர்க்கின்ற விதத்திலும் செயல்படுவார்கள். அமைச்சரவை கூடி அதை திறமையாக முடிவெடுத்து நிச்சயம் அதற்கு பதில் சொல்லுவார்கள். அமைச்சரவை இன்னும் கூடவில்லை. அமைச்சரவை முறையாக இந்த 7 நாட்கள் நேரம் இன்னும் இருக்கு. அது நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா இந்த அமைச்சரவை செயல்பாட்டை தொடங்குறதுக்கு அம்மா அவர்கள் என்ன தமிழ்நாட்டு உரிமைகளை ஒரு நாள் விட்டுக் கொடுக்காமல் செயல்பட்டார்களோ அவர் வழியில் நிச்சயம் இந்த அரசு செயல்படும். மிக முக்கியமான பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க. 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து மத்திய அரசாங்கம் என்ன விதமான அணுகுமுறையை கையாள போகிறது அப்படின்னு. 2வது இன்னைக்கு வந்து தமிழிசை அவர்கள் குறிப்பிட்டது, புறவாசல் வழியாக வந்து நாங்க அதிகாரத்தை பெற விரும்பவில்லை, அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லைன்றாங்க. திரு வெங்கையா நாயுடு சொல்றாரு அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஐடியாலஜிக்கலா நெருக்கமான கட்சிகள் அப்படின்னா சொல்லிட்டு என்ன நடக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழலை எப்படி பார்க்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களோட கருத்துக்களை கேட்கிறேன். நேர்பட பேசி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாராயணன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடியே பேசணும். இந்த சூழலில் மத்திய அரசாங்கம் என்ன விதமான ஒரு உறவு முறையை கையாள போகிறது, இது எப்படி தமிழ்நாட்டிற்கான விஷயங்கள்ல அது எப்படி செயல்பட போகிறதுங்கிற கேள்வி எல்லார்ட்டையும் இருக்கு. இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியான இந்த விமர்சனங்களும் இருக்கு. 2 விஷயம் தான் சார். ஒன்று, பொறுப்புள்ள ஒரு மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய, தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவர் மறைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய ஆட்சி சரியான முறையில் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால், அந்த ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால், நிர்வாகத்தில் பிரச்சனை என்று சொன்னால் நாம் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய ஒரு முக்கியமான எண்ணமாக இருக்கிறது. 2வது, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கள் மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவரிடம் வைக்கப்பட்ட கேள்வி என்ன? மறைந்த முதல்வர் மறைந்து ஒரு 10 மணி நேரம் கூட ஆகாத போதே தேவையில்லாத சில கட்சிகள், சில அமைப்புகள், சில நபர்கள் பாஜக அழுத்தம் கொடுக்கிறது என்பது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பேசினார்கள். ஆனால் பாஜக ஏதோ அதிமுகவினுடைய அந்த கட்சியில் அழுத்தம் கொடுக்குது, பிரிக்க பார்க்கிறது, இந்த மாதிரிலாம் பேச்சு வந்தது. சில விவாதங்களே வந்திருக்கிறது. அதற்கான பதிலைத்தான் எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நமக்கு பின்வாசல் வழி தேவையில்லை. இன்னொரு விஷயம், அப்படி ஒரு விமர்சனம் ஏன் வருது? இல்லை, அதான் வரக்கூடாது. ஏன் வருதுன்னா இது யார் சொல்ல வேண்டும்? இதை யார் பாதிக்கப்படுகிறார்கள்? ஒருவேளை பாதிக்கப்பட்டால் யார் சொல்ல வேண்டும்? அதிமுக தான் சொல்லணும். எங்களை வந்து பிஜேபி மத்தியில் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு. அவங்களே சொல்லாத போது மற்ற கட்சியினர் அல்லது மற்ற அமைப்புகள், ஒரு சில தனிநபர்கள் அது போன்ற சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அச்சப்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இதுக்கு இவ்வளவுதான் வந்து சரியான டெபினிஷனாக இருக்க முடியுமே தவிர அதற்கு மீறி ஒன்று சொல்ல முடியாது. 3வதாக திரு வெங்கையா நாயுடு அவர்கள் மிக தெளிவாக ஒரு மறைந்த முதல்வர் குறித்து பேசும்பொழுது, அவருடைய நினைவலைகள் குறித்து பேசும்பொழுது, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த மெட்ரோ ட்ரெயின் போது என்ன பேசினாங்க அதை நினைவு கூர்ந்து, ஒரு நல்ல ஒரு தலைவரை இந்த நாடு இழந்து விட்டது என்று சொல்லி அதன் மூலமாக பேசும் பொழுது பல விஷயங்களை நினைவு கூறுகிறார். அப்பொழுது நினைவு கூறும் பொழுது 2003 பொது சிவில் சட்டம், அதை முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆதரித்தார். அதே போல ராமர் கோவில்
அங்கே கட்டப்படவில்லை என்றால் வேறு எங்கு கட்ட முடியும் என்கின்ற அந்த வார்த்தைகள், மதமாற்ற தடை சட்டம், இது போல பல மதமாற்ற தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்தது. இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல அவர் எங்களுடைய கொள்கை ரீதியில ஒத்து போயிருந்தார் என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டார். பின்னால அதெல்லாம் மாறியது. நீங்க அதையும் நம்ம பார்க்கல. இல்ல சார், இல்ல அவங்கள ஆரம்ப கட்டத்துல அல்லது நீங்க சொன்ன மாதிரி 2000 ஆரம்ப தொடக்க காலங்கள்ல நம்ம பார்க்கும்போது அப்படியான இதெல்லாம் இருந்துட்டு அதற்கு பிறகு தன்னை வந்து ஒரு மதச்சார்பற்ற தலைவராகத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல ராமர் கோவில் அங்கே கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு மதவாதி ஆகிட முடியாது. இல்ல அது இல்ல. அவர் கூட்டணியே கூட இன்னைக்கு திரு வெங்கையா அவர்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு 2016 கூட்டணிக்கு ப்ரொபோசல் கொடுக்கும் போது கூட இவங்க ஜெயலலிதா அவர்கள் அது வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் வந்து சில அமைப்புகள் இயக்கங்கள் இவங்களெல்லாம் தவறாக எடுத்துப்பாங்க, இப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை அவங்க நாசுக்கா சொல்லி ஒதுங்கி இருக்கிறது கூட என்ன அர்த்தம்னாக்க, நான் தயாராக இருந்தாலும் கூட ஒரு சில அரசியல் நிர்பந்தங்களின் காரணமாக நான் உங்களுடன் வர தயாராக இல்லை என்பதாக நாம் பொருள் கொள்ள முடியும். அதான விஷயம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ இதே ராமர் கோவில் விஷயத்துல எங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன, சட்டப்படி ராமர் கோவிலை கட்டுவோம். அது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்க முடியும். சட்டத்தை மீறி கட்டக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே போல பல்வேறு விஷயங்கள்ல சூழ்நிலைக்கு ஏற்ப, ஆனால் கொள்கை ரீதியாக அவர் நம்முடன் இருந்தார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சில அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக அந்த எங்களுக்கும் நாங்களே சர்டன் இஷ்யூஸ்ல வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளவு இஷ்யூஸ் நம்ம பேசியிருக்கிறோம். எங்களுடைய தமிழக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அனைவருமே சில விவகாரங்களில தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படும் பொழுது, சில நிர்வாக பிரச்சனைகள் வந்த போது நாங்கள் அதை எதிர்த்தோம். ஆனால் அதே சமயத்துல அவர்களுடைய சில விஷயங்கள், சில துறை சார்ந்த நடவடிக்கைகள் சரியாக இருக்கும் பொழுது நாங்கள் அதனை ஆதரித்தோம். இது இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் ஆர் இஷ்யூ பேஸ்டு கிரிட்டிசிசம் என்னைக்குமே நாங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அதற்காக ஏதோ எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு எங்களுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது என்றோ அல்லது நாங்க கூட்டணி பேசணும் என்றோ அப்படி நாம் பொருள் கொள்ள முடியாது. ஆனால் திமுகவா அதிமுகவா வரும்பொழுது திரு வெங்கையா நாயுடு அவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அதை விட நெருக்கமாக நாங்கள் இருந்தோம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எப்பொழுதுமே அவர் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். திரு செல்வராஜ், அந்த பார்வை தான் அப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கிறதா? ரெண்டு கட்சிகளும் நெருக்கமாக தான் இருந்தது, அதுதான் இயல்பான ஒரு கூட்டணியாக அல்லது நட்பு கட்சியாக இருந்தது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கிறேன். அதிமுகவை பொறுத்தவரை அம்மா அவர்கள் ஒரு நாளும் ஜாதிக்கும் மதத்துக்கும் உறுதுணையாக என்றைக்கும் சென்றதும் கிடையாது, செல்லவும் இல்லை, இனிமேலும் செல்ல மாட்டோம். நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு கூட்டணி வைத்தது என்பது அம்மா அவர்கள் அன்றைக்கு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக அவர்களோடு கூட்டணி சேர்ந்தார்களுடைய தொடர்ந்து அவர்களோடு நாங்கள் அதன் பிறகு கூட்டணியும் சேரவில்லை. இப்பொழுதும் நாங்கள் அப்படி மதவாதத்திற்கு ஆதரவாகவோ ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தான் எங்கள் இயக்கம் செயல்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டியதில்லை. இல்ல அப்ப இந்த கூட்டங்கிறது தவறானதுன்றீங்களா? கூட்டணி என்பது இப்போது கூட்டணி இல்ல, ஐடியாலஜிக்கலா நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறவங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா. நாங்க அதிமுகவுடைய செயல்பாடும் நிலைப்பாடும் கொள்கை லட்சியங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் சந்தோஷம். ஆனால் எங்களுடைய லட்சியத்தையும் கொள்கையையும் விட்டுவிட்டு நாங்கள் வேற கட்சியுடைய கொள்கை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள. இப்போ அதிமுக அப்படி பார்த்தாக்க சில மதவாத அல்லது மதம் சார்ந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்க எம்எல்ஏ கூட இருந்தாங்க. அவங்க கூட்டணியில இல்லன்னா சொல்ல மதம் இல்ல, அது வந்து இஸ்லாமியர்கள் வந்து இயக்கம் நடத்துறாங்க, அவங்களுடைய அடைப்புகளை சேர்றாங்க. அதுவும் மதம் சார்ந்த பிஜேபி ஒன்றும் இந்து கட்சி கிடையாது. ஆனா மதம் சார்ந்த அமைப்பு வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சா அது மதம் சார்ந்த கட்சிகளோட கூட்டணி வச்சது அர்த்தம் ஆகும். அவங்க வந்து இஸ்லாமியருடைய பாதுகாப்புக்கு அவங்க ஒரு அமைப்பு நடத்திட்டு வர்றாங்க. எல்லாருமே எல்லா கட்சியோடையும் சேர்றாங்க, அதிமுகவோடையும் சேர்றாங்க, திமுகவோடையும் சேர்றாங்க. அதனால அதை வந்து மதவாத அமைப்பா நாங்க பாக்குறது இல்ல, சிறுபான்மையர் மக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். திரு ராமகிருஷ்ணன், எப்படி இந்த சூழல் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழலை பயன்படுத்த பார்க்கிறது, மத்தியில் அரசாங்கத்தில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால இந்த முயற்சியை செய்கிறதுன்னு இங்க இருக்கிற சில கட்சிகள் குற்றச்சாட்டுறாங்க. அப்படியான எந்த முனைப்பிலும் நாங்கள் ஈடுபடலைங்கிறத பாரதிய ஜனதா கட்சிகள் தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி புரிஞ்சுக்க? அதாவது இப்போ வெங்கையா நாயுடு வந்து நீங்க சொன்னீங்கன்னா 2005 இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் இருந்து 1 காலம் இருந்து அவர் பாஜகவை வந்து தமிழ்நாட்டில் வலுப்படுத்தணும், தனியாக போகணும் அப்படின்னு ரொம்ப முனைப்பாக செஞ்சார். ஸோ அவருக்கு வந்து இப்போ வெங்கையா நாயுடு இன்னும் தொடர்ச்சியாக இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சதர்ன் ஸ்டேட்ஸ்னுடைய ஒரு கீ ரெப்ரசன்டேட்டிவ் அட் த சென்டர் வந்து இவர் தான்.
அவருக்கு இந்த தமிழ்நாடு வந்து ஏன்னா அவங்க எனக்கு தெரியும் பாஜக நண்பர்களாகட்டும் ஆர்எஸ்எஸ் நண்பர்களாகட்டும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம இது வந்து ஏன்னா ரொம்ப ஒரு ஆன்மீக ரீதியில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது உங்களோட ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப டீப்பாக இருக்கிறது, ரொம்ப ரிலீஜியஸ் ஸ்டேட். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு பேஸ் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு நீண்ட நாளாக இருக்கிற ஆதங்கம். ஸோ இன்னைக்கு இப்போ தி ஆப்சன்ஸ் ஆஃப் வெரி டாமினன்ட் லீடர் அது வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அது வெளிப்படையாக அவங்களால பேச முடியாது, ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அது அவங்க இன்னொன்று ரெண்டாவது ரீசன் வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேனுடைய இந்த ஓட் ஷேர் ஆர் ஓட் பேஸினுடைய காம்போசிஷன் சில விஷயங்களில் வந்து இவங்களுக்கு ஒத்து போகலாம். அதாவது ஒரு 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 அர்பன் மிடில் கிளாஸ் அதனுடைய ஒரு இது கொஞ்சம் ஃபேர்லி அப்வர்ட்லி மொபைல் செக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து அவங்க வந்து முன்ன வந்து ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறது பார்த்தாங்க. ஸோ அதில் வந்து அவங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணலான்னு நினச்சா கூட எஃபெக்டிவ் ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம்கே தான் அப்படின்னு அவங்க ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. பட் இப்போ வந்து அந்த ஒரு ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் பிஜேபி வந்து அது பயன்படுத்தாதுன்னு நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா அரசியல் கட்சி ஆனா பிஜேபி மட்டுமே அது அப்படி வருதா? இப்ப எல்லா கட்சிகளுமே முயற்சி பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அந்த பொட்டன்ஷியல் தெரியுது. ஏன்னா அவங்களுடைய ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து 2011 லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ், 2014 பார்லிமெண்ட், 2016 இது. ஸோ 40+ அது அவங்களுடைய ஓட் ஷேர். ஸோ அது வந்து இந்த பிக்கெஸ்ட் லார்ஜஸ்ட் ஓட் ஷேர். ஸோ இதில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷேர் கிடைக்காதான்னு எல்லா பார்ட்டியும் தான் ட்ரை பண்ணும். அது ஐ திங்க் லெஜிட்டிமேட்டாக அவங்க எது செஞ்சாலும் அது தவறு இல்லை. தேவசாயம் குறுக்கிட விரும்புனீங்க இல்லை, இதில் வந்து இவங்க டெல்லியிலேருந்து இன்டர்ஃபியர் பண்ணலன்னு சொல்கிறாங்க இல்லையா. பல வதந்திகளும் பல செய்திகளும் 2-3 நாளாக சோஷியல் மீடியாவில் மற்றதில் வந்துட்டு இருக்கு. வதந்திகளாக தான் வருது, இல்லை செய்திகளாக வருது, வதந்திகளாக வருது. நான் வதந்தின்னு சொல்கிறேன். அதில் வந்து ஒன்றுக்கு மாத்திரம் இன்னைக்கு வந்து ஹிந்துவில் நார்மலி செக் பண்ணாமல் எழுத மாட்டாங்க. வெங்கட்ராமன் ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஒன்றுக்கு மாத்திரம் தி சென்ட்ரல் மினிஸ்டர் இஸ் ஸ்டேட்டட் டு ஹேவ் இன்டர்ஃபியர்ட் இந்த செலெக்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னு தெரியணும். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பிங். இது நம்ம திமுக அது நமக்குள்ள சண்டை இருக்கும். தட்ஸ் டிஃபரெண்ட் மேட்டர். கட்சிக்குள்ளே ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்போ அவங்க இம்போஸ் பண்ண முடியுமா பண்ணியிருக்கிறதாக ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கு உங்கள் இன்றைக்கி ஹிந்துவில் ஆர்டிக்கல்லே அதுக்கு கிரெடன்ஸ் இருக்குது. ரெண்டாவது அதே மாதிரி அவங்க கேண்டிடேட்டு ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறது அவங்க கேண்டிடேட் ஒன்று வந்து சீஃப் மினிஸ்டருக்கு அவங்க வேற கேண்டிடேட்டை கொண்டு வந்தாங்களா, அது இவங்க வேறு மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வதந்தி. ஒரு அரசியல் நிகழ்வு மாறும்போது பெரிய வெற்றிடம் உருவாகி அடுத்த விஷயங்கள் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்படி ஒரு வெறும் யூகங்கள் அடிப்படையில் 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, நான் தான் கேட்குறேன். ஏடிஎம்கே பார்ட்டிக்கு ஸ்போக்ஸ்மேன் இருக்காரு, பிஜேபிக்கு ஸ்போக்ஸ்மேன் இருக்காரு. இது என்ன அப்படி நடந்திருக்குமானால் மிகவும் மோசமான ஒரு காரியம். அது நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு ஆட்டோனமியே கம்ப்ளீட்டாக போயிடும். இது நடந்தது வாஸ்தவமா உண்மையா இல்லையா இவங்க 2 பேரும் பதில். இல்லை, இதில் நேற்று ஒரு NDTVயில் நான் பேசினேன் சார், ஹிந்துன்னு சொன்னதுனால சொல்கிறேன். அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விஷயங்கள், அதை வதந்தின்ற பேரில் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஒரு பெரிய கூப் நடந்துச்சு, இதில் A4 சீட்டில் வந்து எம்எல்ஏகள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இது எல்லாமே ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டுகள். ஆனால் ஒரு தமிழனாக நம்முடைய இங்கே ஒரு நம்மன்னு சொன்னார், திமுக அதிமுக இருக்குன்னு. அப்படி கிடையாது. இதில் இந்த நாட்டில் இந்த தமிழகத்தில் இது போன்ற நடக்காதுன்னு நான் ஒரு வாதத்தை முன் வச்சேன். அப்போது ஈவன் ஹிந்துவில் எழுதினா அதில் வந்து சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. என்னென்று சொன்னால் தவறுதல் இயற்கை. இப்போ ஈவன் 2 நாள் முன்னால் முதல்வருடைய உடல்நிலை குறித்து 5 மணிக்கு பல்வேறு விஷயங்கள் வெளியே வந்தன. அதில் நாம் வந்து நான் குறையா சொல்லலை, நடந்தது. அதனால் இது வந்து ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாத, டாக்குமெண்ட் இல்லாத யார் எது சொன்னாலும் தவறு தான். ஒரு மத்திய அமைச்சர் இன்டர்ஃபியர் பண்ணாருன்றதெல்லாம் வந்து ஆர்வம் தானே தவிர அதை தவிர வேற ஒன்றுமே இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், 40 விழுக்காடுகள் வாக்குகளை பெற்று ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி, அதே போல 130 எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு கட்சி,
50 எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சி. அப்படியெல்லாம் வந்து அது பிஜேபி இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அப்படியெல்லாம் வந்து ஒரு இன்டர்பியர் பண்ணி அப்படியே அதை உடைக்கிறது, அதுல வந்து ஆதிக்கம் செலுத்துறதுன்றதெல்லாம் உண்மையிலே நான் பிஜேபி மட்டும் இல்லை, நான் இந்த தமிழக அரசியலை கூர்ந்து நோக்கும் போது அப்படியெல்லாம் யாரும் இங்க அந்த மாதிரிலாம் இருப்ப மாதிரி எனக்கு தெரியும். இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் வருது. அப்போ அதிமுகவுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை முக்கியமா பயன்படும். அதனால ஒரு நட்போட தான் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இடையில. அல்லது மத்திய அரசாங்கம் பெரிய அழுத்தத்தை கொடுக்காது அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத சமயத்தில் 98ல முதல்ல பிஜேபியோட கூட்டணி அமைச்சவங்களே ஜெயலலிதா தான் இல்லையா. ஸோ வந்து பிஜேபிக்கும் இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேப் இருந்தது அவங்களுக்குள்ள. இப்போ மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு ஒரு சுமூகமான இடத்துல தான் நீங்க வந்து என்னதான் நட்போட இருந்தாலும் பிரதமரோட மிக நெருங்கிய நல்ல நட்போட அரசியல் நட்பு இருந்துச்சு, ஆனாலும் கூட்டணியில அவங்க வேற நிலைப்பாடு எடுத்தாங்க. கண்டிப்பா. அதனால அத கூட்டணியோட குழப்பிக்கல இல்ல, அவங்க வந்து அதுக்கான தேவைகளுக்குள்ள போல இல்ல, அதுக்கான ஒரு நட்பு ரீதியான ஒரு அழுத்தம் வந்திருந்தா கூட அதையும் எடுத்துக்காம தான் இருந்திருக்கு. இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா அரசியல்ல வந்து நீங்க எந்த நேரத்துல என்ன மாதிரியான ஒரு கூட்டணி அமையும், என்ன மாதிரியான ஒரு உறவுகள் அமையும் நீங்க சொல்ல முடியாது. ஆக்சுவலா வந்து திமுக வந்து 5 வருஷ காலம் பிஜேபியோட நெருங்கி இருந்து ஒரு ஸ்திரமான ஆட்சியை வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா ஜெயலலிதா வந்து பிஜேபியோட முதல்ல கூட்டணி இருந்தாலும் 1 வருஷ காலத்துல அந்த ஆட்சி கவுந்து போச்சு. அது யாரால நமக்கு தெரியும். எனக்கு நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலா இந்த காலகட்டத்துல பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 2011க்கும் 2014க்கும் நடுவில் ஜெயலலிதா வந்து கடுமையாக மத்திய அரசு எழுத்தாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கடுமையாக எழுத்தாங்க. அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த ஒரு உதவிகளும் மத்திய அரசு கிடைக்கல. இருந்தாலும் அவங்களுடைய இதில் வந்து ஸ்டாண்டில் வந்து அவங்க இதான், ஏன்னா பல விஷயங்கள் வந்து ஜெயலலிதா மாறுபட்ட கருத்தை வச்சிருந்தா கூட முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சில விஷயங்களை சொன்னா கூட அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கிற அளவில் தான் அதை கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஆதரவை இழக்காமையே கருத்துக்களை மாற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. கூடங்குளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2011க்கு முன்னாடி இருந்த ஸ்டாண்ட் வேற, பின்னாடி எடுத்த ஸ்டாண்ட் வேறையா நம்ம பார்க்கணும். எல்டிடி விஷயத்துலலாம் பல விஷயங்கள் மாதிரி இருக்கு. இருந்தாலுமே இப்ப இருக்கிற லெவல்ல இந்த இப்ப குழம்பின குட்டையில யாரும் மீன் பிடிக்க ட்ரை பண்ண கூடாது. அதுதான் என்னோட பாயிண்ட். நீங்க குழம்பின குட்டையில நீங்க மீன் பிடிக்க ட்ரை பண்ணா அது யாராவது இருக்காதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? எல்லா அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியல் எல்லாருமே வாய்ப்புகளுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்சிகளுக்கு இது ஒரு சரியான தருணம். நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு வாக்கு சதவீதம் எல்லா கட்சிகளும், இது பாரதிய ஜனதா இல்ல, ஏன் பாரதிய ஜனதா கட்சி மேல வருதுன்னா அவங்க மத்தியில அரசாங்கத்துல பொறுப்புல இருக்காங்க, அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமா சொல்றாங்களே தவிர எல்லா கட்சிகளும். இப்ப நீங்க ராகுல் காந்தி ஏன் வராரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நீங்க வந்து மருத்துவமனையில வந்துட்டு பார்த்துட்டு போனாரு, அதுக்கு பிறகு ஃபியூனரல்ல முழுக்க உட்கார்ந்து இங்க இருக்காரு, திமுக கூட்டணியில் இருக்கு, அந்த தலைவரை பார்க்கல, இங்க வந்துட்டு போறாருன்னா நம்ம என்ன நோக்கம் எடுக்கிறது? அப்போ அவரும் காங்கிரஸும் தனக்கான இடத்தை பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி. நம்ம எல்லாத்தையுமே அரசியல் ரீதியா பார்க்க கத்துனதுனால தான் நமக்கு வந்து இதெல்லாம் ஏற்பட்ட கேள்விகள் வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து ஏற்கனவே வந்து ஒரு மிஸ்அட்வென்ச்சர் 2 மாநிலங்களில் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணினா முயற்சி பண்ணீங்க, அட்லீஸ்ட் முயற்சி பண்ண ட்ரை பண்ணாங்க, அது வந்து மிஸ்அட்வென்ச்சரா போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எந்த விதமான மிஸ்அட்வென்ச்சர் எந்த கட்சி பண்ண முயற்சி பண்ணாலும் அது சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் உண்மை. ஆனால் இந்த கட்சி அதிமுக என்ற கட்சி இப்போ வந்து ஒரு என்னை பொறுத்த மட்டும் திக்கு தெரியாத காட்டுல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அதுல இருந்து கிளியர் ஆகி அப்படி இருந்ததுன்னா என்னோட கேள்வி அதுதான். அப்படி இருந்ததுன்னா அப்பவே ஒரு உடனடியா ஒரு அரசாங்கத்தை அமைச்சு அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகர்வுகள் போகுதுல்ல, திக்கு தெரியாத காட்டுல இருக்குன்னா இதெல்லாம் நடைபெற முடியல. இது ஏற்கனவே வழிகாட்டப்பட்ட ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா 2 தடவை ஓபியை நீங்க முதல்வராக கொண்டு ஜெயலலிதாவை நியமிச்சிருக்கிற போது அதோட பாதையில இது போயிட்டு இருக்கு. அதனால வந்து என்னன்னா இப்ப ஒரு கட்சி தொடர நீங்க கேளுங்க, கட்சியோட எதிர்காலத்தை பத்தி கேளுங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? கட்சி வந்து ஒற்றுமையா இருந்து போகணும் தான் நினைப்பாங்க. இந்த கட்டத்தில் இந்த கட்சிக்கு ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கு. ஆனால் எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதற்கான அந்த அடித்தளத்தை வந்து போடுற வகையில அதிகாரம் இருக்கு, ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அப்ப குறைஞ்சபட்சமா இப்ப நீங்க ஆட்சி பொறுப்புல இல்லாத போது நெருக்கடிகள் இன்னும் அதிகம். இப்ப வந்து ஓரளவுக்கு நேரம் இருக்குல்ல உங்களுக்கு. அதிகாரம் மட்டுமே ஒரு கட்சியை யுனைட் பண்ணாதுங்க. பல கட்சிகள் கவுந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அது சரி, நான் அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது ஒரு அட்வான்டேஜா இருக்கலாமான்றத, அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும். அது மட்டுமே ஒரு காரணமாக ஒற்றுமைப்படுத்தாது எல்லாரையும். திரு செல்வராஜ், அதாவது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம். அம்மா அவர்கள் எங்களுக்கு பலியிடத்தையும் இருக்கிறார்கள். எங்களுடைய எப்படி செயல்பட வேண்டும் என்பதனை தெளிவாக அவர்கள் எங்களுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த கட்சியினுடைய 135 எம்எல்ஏக்களும் யாரும் ஏமாறவும் மாட்டார்கள், ஏமாற்றவும் முடியாது. யாரும் அவர்களை பற்றி தவறாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 135 பேரும் அம்மாவை வந்து நாங்கள் அத்தனை பேர் 1.5 கோடி தொண்டர்களாக அவரை தலைவராக இல்லை தெய்வமாக வச்சிருக்கிறோம். அவர் வாழ்ந்த வீடு எங்களுக்கு கோயில். அதனால தினசரி அந்த கோயிலுக்கு போவோம், பார்ப்போம், வருவோம், எல்லாரோடையும் சந்திப்போம்.
அதனால அவங்க வந்து சந்திச்சு பேசுறாங்கன்னு சொன்னீங்க. அவங்க சந்திச்சு பேசினவங்க வேற யாரும் இல்லை. 40 ஆண்டு காலமாக அம்மாவோட தோழியா இருந்து அவருடைய கஷ்ட நஷ்ட துக்கங்கள் எல்லாம் பங்கெடுத்து தன்னை முழுமையா அர்ப்பணித்து செயல்பட்டாங்க. எங்க கட்சியில நாங்க 1.5 கோடி தொண்டனும் அவங்களை ஏத்துக்கும் போது மற்றவங்க வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்களுடைய விஷயம், எங்க உட்கட்சி விஷயம், எங்களுடைய தொண்டர்களுடைய விஷயம், எங்க அமைச்சர்களுடைய. நாங்க அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக செயல்படுவோம். யார் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் ஏமாறுவார்கள் ஒழிய எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தெளிவா அது உங்களுடைய உரிமை. நிச்சயமா ஒரு கட்சி தொண்டர்களாக போய் ஆலோசனை கேட்கிறோம் போறோம் வர்றோங்கிறது வந்து விவாதிக்கிற பொருள் அல்லது. அது எங்க உரிமை, எங்க சமுதாயத்து, எங்க கட்சியினுடைய கடமை, எங்களுடைய உரிமை. அது நாங்க யாருகிட்ட வேணாலும் கலந்து பேசுவோம், என்ன வேணாலும் பேசுவோம், எங்களுடைய உரிமை. அது எங்க உரிமையை வந்து யாருமே ஆலோசிக்க கூடாது. அதான் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு 2 அதிகாரங்களும் இருந்தது, நிர்வாக அதிகாரம், கட்சி அதிகாரம். அதனால அவங்க வந்து எந்த தடையும் இல்லாம செயல்பட முடிஞ்சது. இப்ப அப்படியான ஒரு விஷயம் இருக்க முடியுமா? அதிகாரம் யாருக்கு கொடுக்கறதுன்னு எல்லா தொண்டர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கட்சி எப்படி வழி நடத்தணும் தெரியும், ஆட்சி எப்படி நடத்தணும் ரெண்டுக்கும் தெரியும். அதனால எந்த விதத்திலும் குளறுபடி இல்லாமல் ஒற்றுமையாக செயல்படுவோம். நீங்க ஓபிஎஸ் பத்தி நிறைய சொன்னாங்க. அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது. அவர் 7 நாட்கள் துக்கம் இது முடிஞ்ச பிறகு அமைச்சரவை கூட்டுவார், அமைச்சராக செயல்படுவார், எல்லா அமைச்சர்களும் செயல்படுவார்கள். இப்பொழுது சொல்றான் அவருடைய செயல்பாடுகள் என்பது மற்றவர்கள் மெச்சுகின்ற அளவுக்கு இருக்கும்போதே சோடை போகாது. அதிமுகவில் இருக்கிற எந்த அமைச்சர்களும், எல்லா எம்எல்ஏக்களும், எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும், சாதாரண கடநிலை தொண்டர் உட்பட அத்தனை பேரும் இந்த கழகத்துக்காக கட்சியை கட்டி காப்பாற்றுவார்கள். ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்பதற்காக மட்டுமல்ல, மக்களுக்காக திறமையாக செயல்பட்டு அம்மா அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு பின்னாலும் அதிமுக என்கின்ற இயக்கம் இன்னும் இருக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும், மக்களுக்காக செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து ஆண்டுகளுக்காக செயல்படுவோம். எல்லா தேர்தலையும் சந்திப்போம். வருகிற உள்ளாட்சி தேர்தலிலும் மக்களுடைய செல்வாக்கை பெறுவோம். மக்கள் எங்களை நம்புகிறார்கள், நாங்கள் மக்களை நம்புகிறோம். மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திரு டிஆர்கே, நம்ம ஓபிஎஸ் அவர்களை பத்தி சொல்லும்போது நானுமே அதை பார்த்திருக்கேன். கடந்த சட்டமன்றத்தில் பல விஷயங்கள்ல அவர் தன்னுடைய ஒரு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. பல்வேறு துறை சார்ந்த கேள்விகளுக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தயக்கம் இருக்கும் போதோ அல்லது பதில் சொல்ல முடியாத நிலையில இவரெல்லாம் பேசியிருக்காரு. இந்த அனுபவம் அவர் ஏற்கனவே 2 முறை இருந்தது. இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவரால் ஒரு கட்டுக்கோப்போடு இந்த அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் கொண்டு சென்று நிர்வாகத்தை எவ்வளவு தூரம் சிறப்பாக செயல்பட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது அந்த இப்போ யாரு கட்சி தலைவராக வரப்போறாங்க, அந்த கட்சி தலைமையும் இவருக்கும் அந்த ஒரு சிங்க்ரனைஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா தென், ஏன்னா ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த இவருக்கு நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி இவருக்கு வந்து ஒரு கட்சியில வந்து இவர் கட்சி தலைவரா இல்லை. ஸோ இப்போ ஆளுங்கட்சியினுடைய தலைவர் இல்லை. ஸோ இப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இப்போ டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ எப்படி யூபிஏல இருந்த பொழுது சோனியா, மன்மோகன் சிங் இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இங்கே வரலாம். ஸோ அது வரும்பொழுது இந்த வந்து இப்போ அவங்க வந்து இப்போ கட்சி தலைமை வந்து அந்த தொண்டர்கள்கிட்டயோ மந்திரிகள்கிட்டயோ நீங்கள் இவர் தான் நம்ம சிஎம், இவர் செல்றபடி தான் நம்ம செய்யணும், அதனால நீங்கள் வந்து அவரை எந்த விதத்தில் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துற மாதிரி நீங்கள் எந்த காரியமும் செய்யாதீங்கன்னு ஒரு மெசேஜ் போயிடுதுன்னா, ஐ திங்க் ஏடிஎம்கே வந்து வித் ஆல் இட்ஸ் ஷார்ட் கமிங்ஸ் அதுக்கு வந்து ஒரு கட்டுக்கோப்பான கட்சிங்கிறது அது வந்து இந்த கடந்த ஒரு 3-4 நாட்களில் அது தன்னை வெளிக்காட்டி கொடுத்துருக்கு. ஸோ அதனால அந்த மெசேஜ் போயிடுத்துன்னா ஐ திங்க் அது வந்து அவரால் அவர் பெரிய கஷ்டம் இருக்காது. பிரியன், உங்களோட சுருக்கமான இறுதி பார்வை எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இந்த ஆட்சி இல்லை, இந்த ஆட்சி வந்து ஒற்றுமையாக ஓபி தலைமையில் போகணுன்றதுல வந்து எந்த விதமான கருத்து வேற. ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம், ஒரு தலைவர் இறந்து போயிருக்காரு நம்ம. ஸோ இது ஒற்றுமையாக போகணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதில் எதுவும் அது வந்து ஒரு லாஃபுல்லாக எல்லாமே நடக்கணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. அதான் வேற ஒன்றும் கிடையாது. உங்களுடைய இல்லை, எனக்கு வந்து செல்வராஜ் அவர்கள் கூறியதுக்கு கேட்டு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்ன வரும்னா, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு கையில் இருக்குது. முல்லைப்பெரியாரோ காவேரியோ அந்த மாதிரி இந்த பல விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த நிதி நெருக்கடியிலையோ அங்கே தான் போனோம். அப்படி போகும்போது அதிமுக வந்து மாநில சுயாட்சியை, மாநில ஆட்டோனமியை மெயின்டைன் பண்ண முடியுமா? அதான் முதல் கருத்து. நான் முதல்ல உள்ள கிரைசிஸ் சொன்னேன், 3 கிரைசிஸை பற்றி சொன்னேன். மற்ற கிரைசிஸ் நம்மள தமிழ்நாட்டில் பியூரோக்ரஸி, போலீஸில் நல்ல எஃபிஷியன்ட் ஆளுகள் தான். நல்லபடியாக லீடர்ஷிப் இருந்தால் அவங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் பவர் கொடுக்கும்போது நல்லபடியாக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நிதி நெருக்கடியும் அவங்களால சமாளிக்க முடியும் சப்போர்ட் இருக்கும்போது. இந்த எனக்கு மேஜர் கன்சர்ன் இப்போ என்னென்னா, தமிழ்நாடுக்கு இந்த சிச்சுவேஷனை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு
அவங்க சரண்டர் பண்ண முடியாத ஒரு சரண்டர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, சரண்டர் பண்ணாமல் இருக்கணும். அதான் எனக்கு கருத்து. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் வலுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசினுடைய ஒரு எண்ணமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியா முழுவதிலுமே மாநில கட்சியும் ஆட்சியும் ஒருவரிடத்தில் அல்லது ஒரு மையத்தில் இருக்க தான் வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து அந்த மாதிரி தான் செயல்பட்டு வருகிறது. நான் சொல்றது மாநில கட்சிகள், அது வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், யூபி ஆகட்டும், பீகார் ஆகட்டும், எங்க பார்த்தாலும். யூபியில் அப்படி இல்லையே. யூபியில் முலாயம் அது அப்பா மகன் வேற தானே இருக்காங்க. அவ்வளவுதானே. இல்ல நீங்க சொல்றது அப்பா பையனா இருந்தாலும் வாய் வேறு வேற தானே சொல்லுவாங்க. அப்படி ஆனால் அது தனித்தனியா தானே இருக்கு. தமிழகத்துல அந்த மாதிரியான ஒரு நிலை வந்திருக்கிறது. அதாவது கட்சி வேறு ஆட்சி வேறு தலைமை, அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அது எப்படி செயல்படும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மிக குறுகிய காலம் தான் இருக்கிறது இந்த அமைச்சரவை பொறுப்பேற்று. அதற்கு பிறகு அரசாங்க ரீதியான துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு செல்வராஜ் சொன்ன மாதிரி அதற்கு பிறகு அவர்களுடைய பணியை தொடங்கிய பிறகு எல்லாம் சரியான கோணத்துல போகும் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார். வரும் நாட்களில் தெரியும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு